ஜோஹோ அண்ட் பேபிக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த ரிவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்க்கு மனமார்ந்த நன்றி. ஆரியன் ஒரு எக்ஸைட்டிங் த்ரில்லர். உண்மையிலே என்ன சொல்கிறது, நீங்கள் என்னதான் டிஷர்ட்டில் போட்டாலும் நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் வித் ராட்சசன், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நான் 2 படமுமே என்னோட ஃபேவரட். ராட்சசன்லேயே நான் நடிச்சிருப்பேன், ஐ டிட் கெட் சோல். பட் இந்த படம் வந்து இந்த கதை கேட்கும்போது ஒரு ஷாக் வந்தது, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு டைரக்டர் பிரவீன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிளிஃபை பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி டைரக்டர். ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்டே அழகாக எடுத்திருக்காரு. நம்ம எல்லாருமே த்ரில்லர் ஜானரோட எல்லாருமே ஃபேனாக இருப்போம். ஸோ த்ரில்லர் ஜானர் ஃபேனர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் பை ஹரிஷ் அண்ட் ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ் பை விஷ்ணு விஷால். அவருக்கு போலீஸ் ரோலுக்கு ஹோம்ஒர்க் பண்ணவே வேண்டாம், ஏன்னா அவங்க வீட்லேயே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்பா, அதனால போலீஸ் ரோல் வந்து பிச்சு எடுத்துடுறாரு. எனக்கு ஆக்டர் விஷ்ணு விஷால் தான் ஃப்ரெண்டு, ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால் நான் ஃப்ரெண்டு கிடையாது. அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒர்க்குன்னு வந்துட்டா ரொம்ப 24 hours ஒர்க் பண்றாரு. அங்கே 70க்கு தெரியும், இங்கே எடிட்டருக்கு தெரியும், வித்வான்கருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவாரோ, திடீர்னு கூப்பிட்டு ஒரு நைட் ஒரு 11 மணிக்கு எங்கள் வீடு கிட்ட ஒரு பாட்டு வந்திருக்கு கேளு அப்படின்னு. பாட்டு கேட்டோம், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டை போடுவார், இதே பிரிக்குங்க. நமக்கு அப்படியே கண்டாக்டிட்ட போன மாதிரி இருக்கும். ஒரு லென்ஸை போடுவாங்க, அப்படியே நல்லா தான் தெரியும். திரும்பி இன்னொரு லென்ஸ் போட்டு இது பெட்டரா அது பெட்டரா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் முடிக்கும் போது காலைல 5 மணி ஆகும். வீட்டுக்கு போனால் ஒய்ஃப் நல்லா பாட்டு பாடுவாங்க. 2 பாட்டோட அந்த பாட்டு பெருசாக இருக்கும். ரொம்ப 24 hours டெடிகேஷன். பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு பிகினிங் ஃபுல்லாகவே என் கெரியரில் வந்து கார்த்திக் சுப்ராஜ், நலன் இவங்களோடய இருந்தேன். டேரக்டர்ஸோட ஒர்க் எவ்வளோ சீரியஸ் எனக்கு நல்லா தெரியும். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் என் பேர் போட மாட்டாங்க அவங்க 2 பேருமே. ஆனால் ப்ரொடியூசரோட ரோல் வந்து இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு நான் பக்கத்துல இருந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். ரியலி உண்மையிலே இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கஷ்டப்பட்டா அவங்க ஃபேமிலி கஷ்டப்படும், பட் ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டா இண்டஸ்ட்ரியே கஷ்டப்படும். ஸோ ப்ளீஸ் என்ன சொல்கிறது, என்கரேஜ் ஆல் தி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அண்ட் உங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எல்லா படத்துக்கும் தேவை. அதை கண்டிப்பாக நீங்கள் எப்பயுமே கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் நான் வந்து நியூஸ் ரீடராக பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண ரோல்லேயே நான் கஷ்டப்பட்டது இந்த ரோல் தான். ஏன்னா நியூஸ் படிக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியாகவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பார்த்து எனக்கு டெலிகாம்டரும் இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நியூஸ் ரீடரை பற்றி இன்னைக்கு சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். சோபனா ரவி. அவங்க நியூஸ் படிக்கும்போது அவ்வளோ பிடிக்கும். மாடலேட் பண்ண மாட்டாங்க, ஆனால் இந்த படத்தில் நடிக்கும்போது லைட்டாக 2 இடத்துல கொஞ்சம் ட்ராமா பண்ண அவருக்கு டேரக்டர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் நான் நியூஸ் படிங்க அப்படின்னு. So happy to be in this part of this wonderful thriller. All the artists, Mansa Chaudhary, Shraddha Madam and so excited. எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து செல்வராகவன் சாரோட பெரிய ஃபேன் நான் வந்து பார்த்து அவரோட எல்லா படமுமே ரொம்ப பிடிக்கும். அவர் இருக்காருன்னு எக்ஸைட்மெண்ட். பட் எங்களுக்கு காம்பினேஷன் இல்லை. இன்னைக்கு நான் பக்கத்தில் செல்வராகவன் சாரை மீட் பண்ணது எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். சார் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். யூ ஹவ் டன் அ கிரேட் ரோல். அதை நான் சொல்லக்கூடாது, பிகாஸ் வி ஆல் நோ ஹவு கிரேட் ஹி இஸ். பட் ஹி ஹஸ் டன் அன் அமேசிங் ரோல். ஜிப்ரான் சார், அமேசிங் மியூசிக், superb, and Stan Lokesh and art director sir and Manu Anand, thanks for coming. Thank you so much. ரொம்ப நன்றி கருணாகரன் சார். வெரி வெரி எக்ஸைட்டட் டு சி நீங்க எப்படி இந்த படத்துல வர போறீங்க அப்படின்னு. ஸோ தேங்க்யூ வெரி மச் அட் another time. அடுத்ததாக ப்ளீஸ் allow me to welcome the newest sensation. எல்லாருக்கும் வணக்கம். Firstly, despite the orange alert, media and Aryan movie support பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Okay, let's start with Gibran sir. I loved since I'm the guy. Since I'm the guy came out, I've been obsessed with it. And sorry for pronouncing it wrong, but I really loved it, and I'm really looking forward for all the other songs to come out. So yeah, that and Harish, the OP for please no, I remember, but he's not here. I loved every visual, like every frame was very beautiful, and it was nice working with you, sir. So Selvaraghavan sir, actually in the past I like konjam bayama irukku sir because of the strong character you are, and so movie la I'm really excited to see when you watch you that. And Shraddha garu, you know, I've heard a lot about you, and to meet you today is a really great thing. It's been because munadi nariya shootla meet pannirukka vendiyadu, but I kept missing it, and I really love your work in each and every film that you do, Telugu films and all that, and it's nice meeting you today.
Yeah, Praveen sir. So thank you so much for giving me this opportunity and for trusting me with this role. And நான் வளர என்ஜாய் செய்யுது this whole shoot. And I want to thank VV Studios for taking such good care of us. நிறைய டிஃபிகல்ட்டான லொக்கேஷன்ஸில் it was difficult to shoot in such locations, and they made it easier for us. The whole production team made it easier for us. So thank you so much for that. And Vishnu Vishal sir, sir, it was great working with you, sir. I learned a lot from you. And I want to say more, but on a pre-release event, so thank you so much, sir. It was a pleasure working with you. Thank you so much. அனைவருக்கும் என்னுடைய ரிலேட்டட் தீபாவளி வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நம்ம படம் ஆரியன் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகுது. மீடியா அவங்களுக்கு ஸ்பெஷலி முதலாவது தேங்க்யூ சொல்லணும் இங்கே வந்ததுக்கு. நான் விஷ்ணு விஷால் த ப்ரொடியூசருக்கு முதல்ல தேங்க்யூ சொல்லணுமா, இல்லை விஷ்ணு விஷால் த ஹீரோக்கு முதல்ல தேங்க்யூ சொல்லணுமா, நான் அந்த கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனது விஷ்ணு விஷால் த ப்ரொடியூசருக்கு. ஸோ விஷ்ணு சார், என் ப்ரொடியூசர், தேங்க்யூ ஃபார் அப்ரோச்சிங் மீ வித் திஸ் ஸ்கிரிப்ட். இவ்வளோ எஃபர்ட் போட்டு இன்வால்வ் ஆகி அட்டென்ஷன் டு டீட்டெயில் கொடுத்து நீங்கள் இந்த படம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. I salute you. Kudos to your efforts, and I hope you are proud of what you have created. I am definitely very proud. VV Studios and Aryan and அதுக்கப்புறம் வர ஃபியூச்சரில் வர ஒவ்வொரு ஃபில்மும் யூனிக்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. And to my co-actor Vishnu Vishal, again thank you so much for giving me the space to explore this character. இவ்வளோ சப்போர்ட்டிவாக, இவ்வளோ என்கரேஜிங்காக. Thank you for truly showing me what collaborative effort means. நான் உங்களோட பேஷன்ஸை பார்த்துருக்கேன், உங்களை ஒரு அளவுக்கு உங்களை ஸ்ட்ரகிளை பார்த்துருக்கேன், உங்களை க்ரோத் அண்ட் ஹீலிங் கூட பார்த்துருக்கேன். அண்ட் இந்த ஃபிலிம் ஷூட் பண்ணும்போது I found a friend in Vishnu. So I'm very grateful for that. It was a wonderful experience working with you, Vishnu, and I really hope that we collaborate again. Selva sir, நான் ஷூட் பண்ணும்போது காட்டல, ஆனால் I was very scared sitting across the chair. நான் நடிக்கிறதா இல்லை அவங்கள பார்க்கறதா I did not know because he's so good. அவங்கள பார்த்தாலே I was very nervous, but he has some mystery about him, and it's very inspiring. Selva sir, thank you so much. I think you enhanced my performance in the scenes that we did together. Thank you so much, sir. Now my director Praveen, you are a fantastic storyteller. You have this very special ability. உங்கள் ஆக்டர்ஸை நீங்கள் எக்ஸாக்ட்லி எவ்வளோ கைட் பண்ணணும்னு உங்களுக்கு பெர்ஃபெக்டாக தெரியும். நாட் டூ மச், நாட் டூ லெஸ், அண்ட் தட்ஸ் அ ரியல் ஸ்கில் ஐ ஃபீல். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கன்சீவிங் த கேரக்டர் ஆஃப் நயனா. தேங்க் யூ ஃபார் பிரிங்கிங் இட் டு மீ. நான் ஃபில்ம் சைன் பண்ணப்போ நீங்கள் ஒரு நோட் எழுதி கொடுத்தீங்க எனக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர். அது இன்னும் இருக்குது. பட் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் தேங்க்யூ ஃபார் த ஃபேத், தேங்க்யூ ஃபார் த பிலீஃப். Gibran, you have something very special about your music. I'm sure we all know it. I'm sure, I hope you know it, because என் ஃபில்மோகிராஃபியில் என்னோட one of my most favorite music albums Gibran தான் எனக்கு கொடுத்தது. That is Mara. That is somehow always on my repeat playlist, and I'm so happy that Gibran, we are part of this scene together. நம்ம படத்தோட பாட்டு I'm the guy who told me, I was like, this is it, I love it, and I'm sure this will be a great addition to our movie. Harish, நம்ம DOP, is not here, but நான் சினிமா கூட பார்க்கல, ஆனால் I'm very excited to watch it on the big screen. ஷூட் பண்ணும்போது I knew that we are in very good hands, that we have a very solid product. Again, can't wait for 31st of October to watch it on the big screen. Sando Kesh, so in the padam,
it's a crime story, it's a whodunit classic. And we all know the story, and we know that I feel like the toughest job is ನಮ್ಮ editor oda vela. And I'm so happy that you're part of this, and so, I'm so excited to watch this. And I think now இன்னொரு வாட்டி சொன்னா I just sound very repetitive, but I'm just so happy you're part of this. Jayachandran sir, thank you so much. Missing Manu, thank you for coming. Manasa, I wish you all the best. I think you are as beautiful as you are way more talented too. And it shines through you. So glad to be doing this with you. Thank you so much. See you all 31st October in the theaters. Nandri. Thank you very கேள்விப்பட்டிருக்கேன், பட் நாங்கள் மீட் பண்ணி ஒர்க் பண்ணது இல்லை. பட் ஐ ஆல்வேஸ் டேக்கன் அ பேக். நல்ல ஒரு ரோல் பண்ணணும், நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணணும். ஓகே, அவருக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த டீம் அண்ட் விஷ்ணு விஷால் எல்லாம் வந்து இவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க. ஷூட்டிங் போயிட்டே இருக்கு, அவங்க போயிட்டு ஏங்க நீங்கள் இந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்களா? ஒரு ஹீரோ அப்படியே இங்கே கிடக்குறாரு, இந்த படம் நல்லா வரணும், இந்த ஷாட் நல்லா வரணும், இந்த நம்ம சொன்ன விஷயம் நல்லா வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமாவை நேசிக்கிற, சினிமாவை காதலிக்கிற, சினிமாவை அவ்வளவு எப்படி சொல்றது, அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். சில பேர் பணத்துக்கு வருவோம், சில பேர் ஓகே இது என் வேலை அப்படின்னும். பட் அவருக்கு இதுதான் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு சுவாசிக்கிற ஹீரோ, வெரி ஹாப்பி லைஃப். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு ஷாட் நல்லா வரணுன்றதுக்காக. அவுட்ஸ்டாண்டிங். அதே மாதிரி இந்த டைரக்டர் வந்து பிரவீன், இத்தனோடு ஒரு அந்த கரெக்டாக சொல்லுங்க. இது மாதிரி சின்ன மெட்டிகுலஸ் டைரக்டர். ஸோ அவரும் இங்கே தான் இருக்காங்க. ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். சினிமாவை எவ்வளோ தூரம் நேசிக்கிற நீங்கள், உங்களுக்கு எப்பவும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் ஃபேமிலி மறுபடியும் பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு எப்பவுமே நான் சொல்லுவேன், இன்னைக்கு இந்த இடம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆக்டர், இன்னைக்கு என் மொத்த ஃபேமிலியும் நல்லா இருக்குன்னா இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினால தான். நான் அடிக்கடி பர்சனலாக எல்லாருக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உங்கள் எல்லாரோட விமர்சனங்கள் தான் என்னை வந்து இது வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. அண்ட் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இந்த நாட் ராட்சசன் வேற வழி இல்லை. ஏன்னா ராட்சசனோட கம்பேரிசன் கண்டிப்பாக வரும், அது எங்களுக்கு தெரியும். பட் இது ராட்சசன் கிடையாது அப்படிங்கிறது நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ராட்சசன் ஒரு கல்ட் ஃபில்ம், அண்ட் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ஆடியன்ஸ்க்கு. ஸோ த்ரில்லர்ஸ் அதுக்கப்புறம் வர பல லாங்குவேஜஸ்ல பார்த்தீங்கன்னா த்ரில்லர்ஸோட ரெஃபரன்ஸ் ராட்சசனாக தான் இருந்தது. அது மலையாளம் எடுத்துக்கலாம், தெலுங்கு எடுத்துக்கலாம். ஆனால் இன்னமும் அந்த ராட்சசனுங்கிற ஒரு விஷயத்தை யாரும் பீட் பண்ணல. ஸோ ஆப்வியஸாக என்னாலும் பீட் பண்ண முடியாது, எங்க டீம்னாலும் பீட் பண்ண முடியாது, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் we wanted to give a different experience, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இனிமேல் த்ரில்லரே பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது. பட் இந்த கதை கேட்கும்போது எனக்கு ஓகே, ஃபைனலி தெர் இஸ் சம்திங், ஒரு ராட்சசன் இல்ல, ஆனா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஒரு ராட்சசன் மாதிரி அப்படின்னு எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்தது கதை கேட்கும் போது. அப்படிதான் பிரவீன் வந்து எஃப்ஐஆர்ல வந்து நடிக்கும் போது மனு தான் தேங்க்ஸ் சொல்லலாம், மனு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. எஃப்ஐஆர்ல கூட ஆக்டரா நடிச்சாரு. அங்க நடிக்கும் போது அவர் கதை சொல்லும் போது ஒரு 2-3 வேற கதைகள் சொன்னாரு. அப்புறம் இந்த ஐடியாவை சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்க இந்த த்ரில்லர் ஜானர்ல திருப்பி பண்ணீங்கன்னா எனக்கு டவுட்டா இருந்தது அப்படின்னாரு. அத்தனை எனக்கும் டவுட் தான், ஆனா நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹவு கேன் வி மேக் இட் டிஃப்ரெண்ட்ங்கிறதுக்கு என்னெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ண முடியுமோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்னு நீங்கள் எல்லாரும் பார்த்து சொல்லணும். அண்ட் திஸ் இஸ் பீன் அ வெரி குட் ஜேர்னி, வெரி லாங் ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா கோவிட் டைம்ல தான் அவர் எனக்கு கதை சொன்னாரு. ஸோ கோவிட்ல இருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு 5 years ஆயிடுச்சு கிட்ட. அண்ட் 5 years ஒரு பேஷன்ஸ் ஒரு டைரக்டர் கிட்ட நான் என் லைஃப்ல பார்த்ததில்லை. ஸோ கண்டிப்பா பிரவீன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் பீங் சோ பேஷண்ட், சோ டெடிகேட்டட். நடுவில் வந்து சில காரணங்களால நான் வேற படங்களுக்கு போக வேண்டியதா இருந்தது. அப்போ எங்களோட பிளான் ஒரு 6 months தான் போயிட்டு வந்துருவேன்ட்டு, அந்த 6 months வந்து 2 வருஷமா மாறிடுச்சு. ஸோ அதனால இந்த டிலே. அண்ட் பட் அந்த டைம் வந்து எங்களுக்கு ஒரு வேற விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைச்சது.
வி ஹேப்பன் நாங்கள் வந்து பாம்பே போய் அமீர் சாரை மீட் பண்ணி கதை சொல்ல வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 4 times எங்களோட உட்காந்து இந்த கதையை கேட்டிருக்காரு. 40 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. He almost agreed to play the antagonist for the Hindi version of it. ஸோ நாங்கள் ஒரு 20 days ஷூட் பண்ணி அவருக்கு காமிச்சோம். அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கதை கேட்டார். நான் 1 line சொன்னேன். அதுக்கப்புறம் பிரவீன் பை சான்ஸ் பாம்பேல தான் இருந்தார். ஸோ ஹோல் நைட் அரௌண்ட் 10 o'clock எங்களோட உட்காந்தாரு நைட்டு. அண்ட் மார்னிங் 6 வரைக்கும் வந்து இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி அது நடக்கல. அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு அது நடக்கல. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் 2 years வெயிட்டிங் பீரியட் எங்களுக்கு வேற விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது. ஏன்னா ஓகே நம்ம ஏதோ ரைட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த கதை வந்து வாசு பட்னானி சார் கிட்ட போச்சு. ஒரு நிறைய இடங்களில் டிராவல் பண்ணிச்சு நார்த்ல. பட் சில காரணங்களால அது நடக்கல. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், இல்ல பரவாயில்ல நம்ம தமிழ்ல பண்ணுவோம். அப்புறம் ரவிதேஜா சார் கிட்ட போச்சு தெலுங்குல பைலிங்குவலா பண்ணலான்ட்டு. பட் தென் அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினால அடுத்த இடத்துக்கு போகல. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் இந்த படம் நம்ம தமிழ்ல எடுப்போம், நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம படம் எடுப்போம், அது டிராவல் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா பேன் இண்டியாங்கிற வார்த்தை இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா மிஸ்யூஸ் பண்ற வார்த்தையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய இந்தியாவில் ஹிட் ஆகிற படங்கள், பேன் இண்டியாவில் ஹிட் ஆகிற படங்கள் ரொம்ப ரூட்டட் ஃபிலிம்ஸாக தான் இருக்கு. அவங்களோட ஆடியன்ஸ்க்காக தான் அந்த படங்கள் எடுத்திருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்கா டிராவல் ஆகி அது ஒரு பேன் இண்டியாவை மாறுதுங்கிறது நான் நம்புறேன் ஒரு ஆக்டரா. ஸோ நானும் அந்த ஜேர்னியில லைட்டா டீரேட் ஆனேன். எனக்கு ஓகே பேன் இண்டியா பண்ணலாம், நாலு ஊர்ல இந்த ஆக்டர்ஸ் கொண்டு வந்து ஒரு பேக்கேஜிங் பண்ணலாம்னு நான் ஆசைப்பட்டேன். பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எனக்கு அந்த ரியலைசேஷன் வரும்போது ஐ செட் இல்ல பிரவீன் நம்ம தமிழ்ல மட்டுமே பண்ணுவோம். ஸோ இப்படிதான் இந்த படம் வந்து திருப்பி அந்த 2 years கழிச்சு ஐ ஸ்டார்டட். அண்ட் அந்த ஜேர்னி வந்து இன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண லாஸ்ட் நவம்பர்ல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண அந்த படம். அண்ட் இந்த October 31st நாங்கள் ரிலீஸ் பண்றோம். ஸோ ஒரு வருஷத்துக்குள்ள என்னால என் ப்ரொடக்ஷன்ல ஒரு படத்தை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியுது. இதுதான் வந்து நான் விஷ்ணு விஷால் ப்ரொடியூசரோட பலமா பாக்குறேன். அண்ட் இந்த ஜேர்னியில நிறைய பேரோட எஃபர்ட் என் கூடவும் இருக்கு. அதுல முக்கியமா என்னோட ஃபேமிலி கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் மை வைஃப் வாலா. பட் இந்த படம் ஸ்கிரீன்ல இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படிங்கறத நாங்க எல்லாரும் நம்புறோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிற டெக்னீஷியன்ஸ். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி டெக்னிக்கல் ஃபில்ம். அண்ட் ஒவ்வொரு டெக்னீஷியன் நீங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்க வந்து எல்லாருமே அவங்களுக்கு 200% கொடுத்துருக்காங்க. இது பத்தி நான் வந்து இந்த மேடையில பேசாம நான் நம்புறேன் கண்டிப்பா இதுக்கு ஒரு சக்சஸ் மேடை இருக்கும்னு. அந்த மேடையில நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு டெக்னீஷியன் எவ்வளவு உழைச்சிருக்காங்க, எப்படி இந்த படத்தை அப்ரோச் பண்ணாங்க, எந்த மாதிரியான இன்புட் கொடுத்துருக்காங்க, இது கண்டிப்பா நான் டீட்டெயிலா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் நிறைய மேடைகள்ல நினைப்பேன் ஏன் எல்லாரும் இவ்வளவு டீட்டெயிலா பேசுறாங்க டெக்னீஷியன்ஸ் பத்தி. பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் மாறும்போது தான் எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆச்சு. ஒரு டெக்னீஷியன் இல்லைன்னா படங்களே இல்லை அப்படிங்கிறது. அதோட ஒரு அவுட்புட் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் கையில தான் இருக்கு. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு போக தான் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் டெஃபினெட்லி ஐ வில் டாக் இன் டீடைல். ஆஸ் அன் ஆக்டர் ஐ வில் டாக் இன் டீடைல் அபவுட் ஆல் மை டெக்னீஷியன்ஸ். ஐ ஹோப் தேர்ஸ் another stage where we can celebrate the success of the movie together. அண்ட் கண்டிப்பா என்னோட ஒவ்வொரு படங்கள்லயும் ஒரு புது விஷயம் ஏதாவது இருக்கும், ஒரு புது கேரக்டர் பேசப்படும். கண்டிப்பா இந்த படத்துல ஒரு புது விஷயம் இருக்கு. அது த்ரில்லருங்கிறதுனால எங்களால சொல்ல முடியாது இப்போ. ஐ ஹோப் அந்த புது விஷயம் உங்களுக்கும் கன்வே ஆகுங்கிறது நான் நம்புறேன். நான் ஒரு கதை கேட்கும்போது எக்ஸைட் ஆகிற விஷயமே அந்த இந்த மொமெண்ட். நான் ஒரு கதை கேட்கும்போது எக்ஸைட் ஆகும்ல, அதே மொமெண்ட் எனக்கு உண்மையாவே ஆடியன்ஸாவும் சரி, நீங்களும் விமர்சனங்கள்ல எழுதும் போது சரி, எக்ஸைட் ஆகும்போது தான் எனக்கு ஒரு திருப்தியே கிடைக்குது. அப்போதான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்குது. ஓகே, நான் கேட்ட கதை ஒன்று பண்ணியிருக்கேன் எனக்கு இமோஷனலா, அதே விஷயம் ஆடியன்ஸ் கிட்ட டிரான்ஸ்லேட் ஆகும்போது தான் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அந்த ஒரு மொமெண்ட் தான், இல்லை அந்த மொமெண்ட்ஸ் தான் என்னை வந்து மோட்டிவேட்டே பண்ணுது டு ஆல்சோ ஆக்ட் இன் டிஃப்ரெண்ட் மூவிஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ். ஏன்னா என்னோட ரூட் வந்து கண்டிப்பா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரூட். எல்லாரும் நிறைய கமர்ஷியல் ரூட் எனக்கு இல்லை. ஒரு வித்தியாசமான படங்கள் பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த ரூட் வந்து நீங்க எல்லாருமே ஒவ்வொரு வாட்டியும் படங்கள் பார்த்து when you appreciate, I feel very happy and overwhelmed. எனக்கு டைம் ஆகுது ஸ்கிரீன் வரதுக்கு, பட் தட் ஒன் திங் gives me a lot of energy to keep pushing. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வா சாரோட கேரக்டர் அதுதான் வந்து இந்த படத்தோட ஹைலைட். ஸோ எப்படி கட்டாகுச்சியில் ஹீரோயின் கேரக்டர் ஹைலைட்டா இருந்ததோ, அண்ட் இன்னும் நிறைய படங்கள்ல வந்து வேற ஒரு கேரக்டர்ஸ் மேல ஒரு பாரம் இருக்கும் என் கதைகள்ல. அந்த மாதிரி ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வராகவன் சார் இஸ் தி பில்லர் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்க என்னை பத்தி பேசுனீங்க சார். ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் டு டெல் யூ தட் அந்த பேஷன், அந்த determination, and the focus is all
come after, you all have grown up seeing your movies. நீங்க எடுத்த அந்த படங்கள்லாம் இன்னும் என் மனசுல நிக்குது சார். ஒவ்வொரு படமும் the kind of effort you put in, the kind of நீங்க எனக்கு தனுஷ் சார் வந்து இன்னைக்கு ஒரு ஆளா இருக்கிறாருன்னா கண்டிப்பா ஐ திங்க் உங்களோட அந்த எஃபர்ட் அவர் பின்னாடி பயங்கரமா இருந்திருக்கோங்கிறது எனக்கு தெரியும் சார் as a director. So I have huge respect for Dhanush sir. I've always told Dhanush sir also, and I think the kind of effort that you and your family have put in Tamil cinema, நான் அதோட 5-10% போட்டாலே நான் வந்து I think I'll be a winner நான் நினைக்கிறேன். So thank you for being a part of our film, and thank you Shraddha. When we spoke about the main lead of the movie, I was very clear. எனக்கு வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மர் வேணும்னு. ஸோ பிரவீன் நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ரத்தா தான் ஃபர்ஸ்ட் பேராக வந்தாங்க. and I'm very happy to have you on board. And first 30 minutes, படத்தோட 30 minutes வந்து அவங்க பயங்கரமா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. and I think that will be the highlight of the movie, the first 30 minutes. and Manasa, thank you for coming on board. You're a little late entry, but I'm very happy to have you. and ஒரு விஷயம் மட்டும் I think I should tell you. I don't know if நீங்க இன்னும் படம் பார்க்கல. ஸோ நாங்கள் ஒரு சாங் வச்சிருக்கோம் படத்தில், கொஞ்சம் ஒரு லவ் சாங்கு. ஸோ நான் இது வரைக்கும் இன்டிமேட்டான சாங் பண்ணதில்லை. ஸோ நான் டைரக்டர் கிட்ட அவரும் அந்த விஷுவல்ஸ்லாம் அப்படி கொஞ்சம் எடுக்கலாம், என்ன கொடைக்கானல வேற ஷூட்டு. ஸோ நாங்கள் ஒரு சீன் ஷூட் பண்ணோம். அண்ட் அவங்க வந்து டைரக்டர் கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து ஆல்ரெடி 2-3 படங்களில் டிப்லாக்லாம் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அது ரிப்பீட் ஆகுது சார், எனக்கு கொஞ்சம் வேணாம், இல்லைன்னா டேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. டைரக்டர் என்கிட்ட வந்து சொன்னேன், நான் சொன்னேன் நான் ஒரு படத்தில் கூட பண்ணதில்லையே. பட் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் ஹி மென்ட் அண்ட் ஐ இமிடியேட்லி டோல்ட் தி டைரக்டர், இதுக்கப்புறம் அது மாதிரி எதுவுமே ஷூட் பண்ணுவானா, இந்த பாட்டை வேற மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் இன் த ஃபைனல் எடிட்டிங் ஆஃப் த மூவி தட் இஸ் ஸ்டாப். Okay, so I respect what you said, and as an actor I definitely understand and appreciate that நீங்க அது வந்து வாய்ஸ் அவுட் பண்ணீங்க and we have taken action. ஸோ அந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அண்ட் அது ஏன் நான் ஷேர் பண்ணேன்னா, I always respect women and their whole approach towards cinema. So thank you for being a part of our film. And Manu, thanks for introducing Praveen. And Jay sir, நன்றி. and எல்லாரை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ஜிப்ரான் சார் அண்ட் ஸ்டான் லோகேஷ் சார், இவங்க 2 பேரும் வந்து எப்படி ராட்சசன்ல ஒரு பெரிய பலமா இருந்தாங்களோ, கண்டிப்பா இந்த படத்துலயும் ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கிறாங்க. அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு தெம். கண்டிப்பா இந்த படம் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அதுல கண்டிப்பா அவங்களோட பங்கு மிகப்பெரிய பங்கா இருக்கும். அண்ட் பிரவீன், I want to speak to you after the movie releases. That's when I think I'll be able to actually pour out what I have in my heart. And as a producer, as an actor, the kind of support அவர் எனக்கு கொடுத்ததுங்கிறது என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்னோட ஃப்ரெண்ட் கருணாகரன், அவர் வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு பார்ட் ஆகிட்டாரு. ஸோ ரெகுலரான கதைகள் கேட்கும் போதெல்லாம் அவர் வந்துடுறாரு, கிரியேட்டிவ் இன்புட்ஸ்க்காக அவர் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா கதையிலையும் அவர் ஒரு கேரக்டர் இருந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கண்டிஷனும் கொடுத்துட்டாரு. ஸோ அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எந்த படமாக இருந்தால் விஷ்ணு ஷா ஸ்டுடியோஸில் அவர் கண்டிப்பாக இருக்கணுங்கிற ஒரு அன்ரிட்டன் ரூல் இருக்கு. ஸோ அக்ரிமெண்ட் டைரக்டர் சைன் பண்ணும்போது அது போட்டுருந்தாங்க. அந்த அளவுக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு ஹிம் ஆல்சோ. அண்ட் ஆரியன், என் பையனோட பேர். ஸோ இன்னைக்கு ஆரியன் வந்திருக்கிறாரு. வெரி எக்ஸைட்டட். ஏன்னா 5 வருஷம் முன்னாடி அவர்கிட்ட சொன்ன ஆரியன் படம் ஆரம்பிக்க போறேன்னு. அண்ட் இட் டுக் ஆல்மோஸ்ட் 5 years. இஸ் grown up and I'm happy that finally அவர் படத்துல அவர் பேர்ல இருக்கிற படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இது கண்டிப்பா ஒரு my son will be happy that அவர் பேர்ல ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேங்கிறது. அவருக்கு இந்த படத்தை பத்தி இப்போ புரியாது, மேபி ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அவர் பார்க்கும்போது கண்டிப்பா புரியும். அண்ட் மை என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், சீதாராமன் அங்கிள், சவந்தி அண்ட் ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த படத்தோட விமர்சனங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எப்பவுமே உங்க எல்லாரோட எல்லா விமர்சனமும் பார்ப்பேன். and I'm waiting very eagerly. I hope with this film I feel that somewhere you all recognize me that this man is consistent. ஏதோ கன்சிஸ்டா பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் நான் கொடுப்பேங்கிறத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. For you guys, I feel very honored to have a movie named after me. Please watch it in theaters from October 31st onwards. I hope you all enjoy it. Thank you. Thank you, Aryan. We're sure we're going to be enjoying your father's film, Aryan, and all the very best to you as well. Thank you for your presence. இந்த தருணத்துல உங்களுக்கு படம்
நாங்கள் தமிழ் ஆரம்பிச்சோம் சார். ஸோ செல்வா சார் எப்போவுமே வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தமிழுக்கு. ஹிந்தி வெர்ஷன் வந்து பண்ணும்போது தான் அமீர் சார் வந்து கதை கேட்டுட்டு ஹிந்தி வெர்ஷனும் பண்ணலாம்னு சொன்னார். அண்ட் அவர் கதை கேட்டு முடிச்ச உடனே நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு. அப்போ அவர் லாஸ்டிங் செட்டாக்கு அப்புறம் 2 வருஷம் நடிக்க மாட்டேன்னு சொல்லும் போது தான் இந்த கதை கேட்டார். அப்போ அவர் ஃபுல்லாக வெள்ளதாடி ஃபுல்லாக வெள்ளை முடியெல்லாம் வச்சு அந்த ஒரு லுக்கில் இருந்தார். ஸோ அதனால அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்ட், எனக்கும் அப்படிதான் தோணுச்சு கதை கேட்கும்போது. அங்கேருந்து ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு. அவர் செல்வா சாரோட கேரக்டரை பார்த்துட்டு அவர் சொன்னார், சூப்பர் ஆப்டா இருக்கீங்க தமிழ்ல, ஹிந்தியில நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஐ கம் வித் அ பேகேஜ் ஆஃப் பீங் அ ஹீரோ ஃபார் சோ மெனி இயர்ஸ். ஸோ அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்தது, மாரல் கொஸ்டின். அது அவர் அந்த மாரல் கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப நியாயமா இருந்தது. அப்போ அவர் கேட்டாரு, இதை மாற்ற முடியுமான்னு. அப்போ நான் சொன்னேன், சார் இந்த படத்தோட புது விஷயம் அதான், நான் அது மாத்திட்டேன்னா படத்தோட சுவாரஸ்யம் போயிடும். அப்போ அவர் ஓகே, அப்போ நம்ம பண்ணாம இருந்தா பெட்டர்னு சொன்னாரு. ஆனா எதுவுமே என்கிட்ட சொல்ல. என்கிட்ட இந்த கூலி படத்தோட ரிலீஸ் வரும்போது நாங்க ஒரு நைட் ஒன்னா உட்காரும் போது தான் சொன்னாரு, உனக்கு என்கிட்டயே மாற்ற முடியாதுன்னு சொல்ற தைரியம் இருந்தது பாத்தியா, அதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னாரு. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ திங்க் அதுதான் என் கதைகள் நான் சொல்லுவேன். அண்ட் இதுதான் அவரோட ஜேர்னி. பட் ஆல்வேஸ் தமிழ் வெர்ஷன் தான் இருந்தது. அது வேற லாங்குவேஜ் கொண்டு போகலான்னு சொல்லி தான் சைமல்டேனியஸா ஷூட் பண்ணலான்னு அந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் எங்களுக்கு அந்த ஐடியா வந்தது. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை சார். சார் தமிழ் ஆரியன் வந்து திராவிடத்துடைய இதனுடைய படம் அது இல்லை சார், இட்ஸ் அந்த ஒரு கான்டெக்டே இல்லை சார். லைக் யூ சேட் இட் குட் பி a name. We are just putting it forward as a name. ஒரு பேரா தான் வச்சிருக்கு சார், nothing more to it. சார் தமிழ்ல பேசுறீங்களா? ஆமா சார். எடுத்துருக்கீங்க, தமிழ்ல பேசுங்களா? ஆடியன்ஸ் கண்டிப்பா சார், கண்டிப்பா பேசலாம். சிவகரன் சார், எல்லா படத்துலையுமே வில்லனாவே வந்துட்டு இருக்கீங்க, நல்ல வேஷம் எப்ப எதிர்பார்க்குறீங்க? இதுல என்ன வெள்ளம், இதுல என்ன, இது எல்லாம் கேரக்டர்ஸ் தான். ஸோ ஒரு படமும் நல்ல சந்தோஷமா அனுபவிச்சு தான் பண்றோம். கூடிய சீக்கிரம் வந்து அதர் கேரக்டர்ஸ் வரும், டெஃபினட்டா வரும். வெயிட் பண்றேன் அதுக்காக. செல்வராஜ் சார், உங்களுக்கு கேள்வி. ஒரு டைரக்டர் பேரு பார்த்து தியேட்டருக்கு வந்தாங்க ஆடியன்ஸ். அது பல டைரக்டர்களுக்கு அந்த வரிசையில் வந்துட்டு உங்க பேரை பார்த்துட்டு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க. இப்போ நீங்க திடீர்னு வந்து நடிகராயிட்டதுனால சொகுசா வந்துட்டு நடிச்சு போயிடலான்ட்டு நினைச்சு அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ள இருக்கிறவர் இருக்காரா, இல்ல அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகரா மாறிட்டாரா, முழு நேரம் நடிகரா? எப்பவுமே டைரக்டர் தாங்க. ஆக்டிங்கிறது ஓகே. ஃபர்ஸ்ட் சானிகா இது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு அவர் டைரக்டர் எல்லாம் பண்ணதால தானே பண்ணே தவிர, ப்ளஸ் எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது, ஒரு ஆக்டிங் கஷ்டமா இல்லை டைரக்டிங் கஷ்டமா அப்படின்ட்டு. இந்த பார்க்கலாம், நடித்து பார்த்ததான் தெரியும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் கழிச்சு, அட கடவுள், ஆக்டிங்ல இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா, கையை பார்த்துக்கணும், காலை பார்த்துக்கணும், மூஞ்சியை பார்த்துக்கணும், அங்கே பார்த்துக்கணும், இங்கே பார்த்துக்கணும், நம்ம பாட்டுக்கு ஒரு தெரிஞ்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறது வேற. ஆக்டிங்கோடு வந்து பட்டிட முடியாது, ரொம்ப யோசிச்சு அதெல்லாம் பண்ணணும் வந்து. ஸோ கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். சார், நீங்க அந்த கோரிக்கைக்காரி கேரக்டர் பண்றீங்களா, அது யாரும் இன்னொருத்தமா வச்சுட்டு பண்றீங்க, யாரும் முன்னாடியே வச்சுட்டு பண்றீங்க? இல்ல சார், ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் பண்றதுல எனக்கு குழந்தை கூட்டமே போலீஸ் தான் கடைசியில. அந்த போலீஸ் வேற, ராட்சசன் போலீஸ் வேற, இந்த போலீஸ் வேற. பட் ஒரு போலீஸ் ஒரு ஜென்ரல் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அதை நான் சின்ன வயசுல வீட்டுல பார்த்துருக்கேன். ஸோ எங்க அப்பா தான் சார் எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அவர்களோட பாடி லாங்குவேஜ் ஒன்று இருந்தது. சில விஷயங்கள்ல எல்லா படங்கள்ல எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க. உண்மையா சொல்லணும்னா ஆரியன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி நாங்க சொல்லிட்டே இருக்கோம், அதை நீங்க பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு தோணுச்சு படத்துல பிகினிங்ல போலீஸால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கதை கேட்கும்போது ஒண்ணுமே பண்ணலையா போலீஸ்ன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அப்பா கிட்ட கேட்கும்போது, நீங்க உண்மையாவே இந்த இன்சிடென்ட் ஃபாலோ இந்த மாதிரி ஏதாவது நடந்ததா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க கேட்கும்போது, கண்டிப்பா ஒன்றும் பண்ணிருக்க முடியாது, வெயிட் தான் பண்ணி இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னாரு. அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே இந்த கதை கரெக்டான கதைன்னு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணுவேன்.
My question to Sadda. Sir, you are the most overwhelming actors in the industry, and your ability to fit in any character. You have tension to do all kinds of roles, but personally, I feel you have a strong liking to fill in the crime subjects. Any particular reason for this? And you are doing a great job on that. Thank you so much, sir. அப்படி ஒன்றும் இல்லை, அதாவது இட்ஸ் நாட் லைக் ஐ எம் அட்ராக்டட் டு டார்க் சப்ஜெக்ட்ஸ். அது ஏதோ பீப்புள் see me in that perspective and I seem to be pulling it off. It's a stereotype of a good nature, I feel. And I mean, honestly, it is something I enjoy doing, but I'm also always on the lookout for lighter subjects. This is so diversity, but thank you so much for your compliments, sir. Thank you. சார் கருணாகரன் சார், உங்களுக்கு தான் கொஸ்டின். சார் இங்க தான் இருக்கீங்க. சொல்லுங்க சார். இங்கதான் இருக்கீங்க. ஆனா உங்களை பார்த்து ரொம்ப நேரம் நம்ம வீட்டுல பார்க்க முடியுது சேனல்ஸ்ல. அதனாலதான் சினிமாவில கேட்டதுன்னா நீங்க ஒரு நல்ல நடிகர். சொல்ல போனா ஹீரோ ஈக்குவலான நடிகர் நீங்க, எந்த ஹீரோவா இருந்தாலும். ஏன் சினிமாவில ஒரு கேப் போட்டு வச்சிருக்கீங்க இப்போ? இல்லை சார், அது நானா எதுவும் பிளான் பண்ணல சார். அதுவா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா உண்மையே சொல்லிடுறேன். இப்போ கேட்டிருக்கீங்க, என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா, சூதுகோபம், ஜெகர்தண்டா, இன்டர்நெட் நாளை, யாமருக்க பயமே. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா இப்படிதான் இருக்கும் சினிமான்னு நினைச்சேன். எல்லாமே பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் இந்த ஜேர்னியில தான் பார்த்தேன் அப் அண்ட் டவுன்ஸ் எல்லார் கெரியர்லையும் இருக்கும் அப்படின்ட்டு. விஷ்ணுக்கு நல்லா தெரியும். நிறைய வாட்டி நான் விட்டுட்டு போயிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். சினிமா வேண்டாம் எனக்கு, நான் இது மாதிரிலாம் பார்த்தது இல்லை. இந்த மாதிரி ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் வர மாதிரி இருக்கும், டவுன்ஃபால் ஒரு மாதிரி இருக்கும். பட் நான் போயிடணும்னு நினைச்சேன். விஷ்ணு தான் பிடிச்சி இல்லை நீ பண்ணு, இப்படிதான் இருக்கும் கெரியர்ல. சில படம் நல்லா வெற்றி பெறும், இதில் மிக்ஸாக தான் இருக்கும். பட் போகாத, நீ நல்லா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னை எழுத்து பிடிச்சி இப்போ எப்படி பண்ணியிருக்காருன்னா அவரோட கம்பெனிலேயே அடுத்த மாதம் டேட் கிளாஸ் இருக்கு எனக்கு, 7th தெரியும். ஸோ கட்டா சித்தவே இன்னொரு படமும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டு இன்ஜின் இப்போ கொஞ்சம் நல்லாவே ஃபார்மில் இருக்கு வண்டி. கண்டிப்பாக இன்னொரு 2-3 இயர்ஸ் நல்லா ஓடும். ஜிடி நாயுடு படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன். அதுக்கு காரணம் விஷ்ணு தான். ஏன்னா ஓஹோ என் பேபியில் நான் ஒர்க் பண்ண பார்த்துட்டு கிருஷ்ணா சார் என்னை கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த வருஷம் கொஞ்சம் பிஸியாக தான் சார் இருப்போம். அடுத்த மாதம் வாவாதியாரில் மீட் பண்ணுவோம். ஸோ இன்னும் 2-3 இயர்ஸ் நிறைய படங்கள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. சார் விஷ்ணு சார் சார் இப்ப கேட்டாங்க, நான் முன்னாடியே அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். உங்களுக்கும் டைரக்டருக்குமான கேள்வி இது. அந்த ஆரியன் வந்து திராவிடர்களுக்கு எதிரான படமான்னு கேட்டாங்க. திராவிடர்கள் கொண்டாடுற படமா இருக்குமா ஆரியன்? ஏன்னா இங்க ஒரு இது போயிருக்கு, அதனால தான் கேட்கிறோம். சார் என்னோட வியூ கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சார். ஐ பிலீவ் எவ்ரிபடி இஸ் a human being first. ஐ திங்க் தட் நம்ம ஒரு காலங்காலமா ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிறைய டிவிஷன் இருக்கு சார் மக்களுக்கு நடுவில். பட் எல்லாருமே எண்ட் ஆஃப் த டைம் ஹியூமன் பீயிங்ஸ் தான் சார். ஸோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த என் பையன் பேர் சார், அதை நான் எதுவுமே யோசிச்சு வைக்கல, என் ஒய்ஃப் தான் வச்சாங்க. ஸோ அது எதிரா ரைட்டா ராங்காலாம் எனக்கு தெரியாது சார். என் ஒய்ஃப் ரஜினி, எக்ஸ் ஒய்ஃப், அவங்க வந்து ஆரியனோட அம்மா, அவங்க தான் இந்த பேரை செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு நீங்க இப்படி கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது சார். என் பையனோட பேர் சார் எல்லாருக்கும் பிடிக்கும் சார். கண்டிப்பா சார். டைரக்டர் சார் உங்க பேரு? சார் அதே தான் சார். பட் அது இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு அப்புறம் நான் டீட்டெயிலாக பேசுறேன் சார். அப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பேச முடியும், அதனால தான் சார் சொல்லுறேன் சார் உங்களுக்கு. ஏன்னா உங்களை இந்த மாதிரி இடத்துல தான் கேட்க முடியும், பார்க்க முடியும். அதனாலதான் உங்களை சார், அதாவது தனுஷும் நீங்களும் ரொம்ப சேர்ந்து இருக்காம இருக்கிறதுக்கான கண்டிச்சு பெற்றோம் அப்படின்னு நீங்க பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. அவர் கூட மாட்டேங்கிறாரா இல்லை கூப்பிட்டு நீங்க போக மாட்டேங்கிறீங்களா? ஒரு படம் தான் கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. நானும் பார்க்கும்போதெல்லாம் சொல்றேன், ஏதாவது ஒரு படம் சொல்லுங்கன்னா நீங்க அவர்கிட்ட தான் கேட்குறேன், ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாரு. சார் சார் இப்ப முத்த காட்சிகள் வேணான்னு சொன்னீங்க, அதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆனா வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் வந்து முத்த காட்சி வேணும்னு சொன்னா ஒரு ஆக்டர் வந்து மாத்திடுவாங்க. நீங்க ஏன் அது மாத்தல, என்ன பண்ணீங்க? முத்த காட்சிகள் வேணாம்னு சொன்னோட நீங்க ஒத்துக்கிட்டீங்க அவங்க ஒரு புது ஹீரோயினாக. இப்ப நீங்க வந்து ஒரு டேரக்டர் வந்து முத்த காட்சி கம்பல்சரி வைக்கணும் ஒரு நல்ல ஹீரோயின் சொல்லும் போது அவங்க வேணாம்னு சொன்னா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணிருப்பீங்க? இல்லை சார், இந்த டைம்ல வந்து நான் டைரக்டர்கிட்ட பேசிக்கோங்க சொல்லியிருப்பேன்.
இதுல என்னன்னா சார், இதுக்கு ஒரு சில படங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும் சார், சில விஷயம் கண்டிப்பா தேவைப்படாது. அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் தான். இந்த படம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்டாக இருந்ததை தவிர்த்து இந்த படம் அது இருந்தாதான் ஓடும், இல்லை அது இருந்தாதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்ல முடியுங்கிறது கிடையாது. அதனால அது நானும் டைரக்டர் ஸ்பாட்ல பேசிட்டு டிசைட் பண்ணி இதுக்கப்புறம் அப்படி ஷூட் பண்ண வேணாம்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஏன்னா அவங்களோட கரியர் கிராஃப்னு ஒன்று இருக்கு சார். அந்த கரியர் கிராஃப் அவங்களுக்கு நான் என்ன ஆசைப்படுறேன்னா சார், நம்ம படங்கள் எல்லாருமே வளரணும்னு தான் ஆசைப்படுவேன். அந்த ஒரு விஷயம் தூக்குறதுனால அவங்க வளர போறாங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க வேற விதமான கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னா அந்த ஒரு சின்ன விஷயம் பண்றதுல தப்பே கிடையாது. பட் அது கண்டிப்பா படத்துக்கு முக்கியம் அப்படின்னா நான் கண்டிப்பா டைரக்டர் கிட்ட பேசிக்கணும்னு சொல்லியிருப்பேன். நாட் ட்ராடிஷன் புரியுது ஸ்ட்ராட்டஜி. ஆனா குழந்தையோட வந்து அரெஸ்ட் பண்ணி உங்களை கூட்டு வராங்க, அது என்ன ஸ்ட்ராட்டஜி? இல்ல சார், ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து பையன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ஆசை சார், அவ்வளவுதான். அவர் எப்படி வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். அவர் பேர்ல படம் பண்றேன், அவர் என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் இந்த படம் மட்டும் ஓடலன்னா என்ன சாவடிச்சிருங்கிற அளவுக்கு தான் அதோட இன்டைரக்ட் மீனிங். அதனால போலீஸா கூப்பிட்டு வந்தேன். என் சின்ன வயசு என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. எங்க அப்பா போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, நான் ஒரு சின்ன வயசு போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பேன். அதே போட்டோ வந்து இன்னைக்கு எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட போலீஸ் ட்ரெஸ் மேல இருக்கு, மேல போய் அவர் இன்னைக்கு போட்டிருக்காரு. சேர்ந்து அதே மாதிரி ஒரு போட்டோ ரெப்ளிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால அவர் அந்த ட்ரெஸ்ல கூப்பிட்டு வந்துருக்கேன் சார். அப்புறம் அமீர் கான் வந்து நீங்க பேசியிருக்கீங்க. அமீர் கான் வந்து தமிழ் நடிச்சவரையும் ஒரு கூலி படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல, என்னை எட்டு போயிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொன்னாரா, இல்ல வந்து அதனால தான் வந்து கேன்சல் பண்ண தமிழ்ல? சார் அவரு அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கவே இல்லைன்னு சொன்னார் சார். அந்த ஒரு இன்டர்வியூ நடுவில் வந்ததில்லை. அவர் எதிராக இன்டர்வியூ கொடுத்தாருன்னு அதோட போட்டோஸ் நான் எடுத்து அமிச்சேன் அவருக்கு. சரி இந்த மாதிரி இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இல்ல நான் பேசவே இல்லை, அந்த மாதிரி நான் உடனே கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாரு. அவர் வந்து பியூர் லவ் ஆஃப் ரஜினி சாருக்காக வந்து பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவர் ஹாப்பி தான். இப்போ வந்து நான் வந்து அங்க நடிச்சதுக்கு அந்த சீன் நான் ரஜினி சாருக்காக எக்ஸ்க்ளூசிவா வந்து பண்ணியிருக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஹவ் நோ நத்திங் இன் மை ஹார்ட்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் அது வெளியவும் சொல்லிட்டாரு அவர் அங்க நார்த் மீடியாவில். Hi. Congratulations to the whole team. Super is the trailer. Thank you. Can I actually ask this question to the director? So this is about the inspiration for the story. Ideally, I should be asking both of you because both of you scripted it together. Can you throw a little more light on what sparked off the idea, the amount of time that went into writing the script, and how you came up with the whole concept? So the original idea was conceived probably 10 years ago. And at that time, the idea is a little unique. And we didn't know if it could be made into a film. And then we wrote a version of it. And then we were inspired from some of the incidents that has happened. There are some real life incidents that has happened which we have taken reference to. Again, the details which I'll be happy to discuss after the release because they're key to the film. And then the actual writing process took us, the discussions took us like 2 years, wherein like me and Manu, we are going back and forth. And the actual writing process took us like something around 3 months. So, and again, what has happened is in the 2 years or the 3 years that we have been working on, there are a lot of things that have changed. Like the way the films are made, the styles, the treatment, the things, the technology, all of it has changed. So in the November version, when we went for shoot, we have made updations regarding that. So that's how the process of writing has been. சார் விஷயம் சார் ஒரு கேள்வி சார். இங்க சார் ஓகே சார், படத்துல உங்களோட கேரக்டர் பேர் வந்து அறிவுரை நம்பி அப்படின்னு இருந்துச்சு. அந்த நேம் பேக்கை பார்க்கும்போது ரஜினி சாரோட பேர் வந்து அந்த தில்லுமுள்ள படத்துல வந்து அந்த அறிவுரை நம்பி இருக்கா, அதை வச்சுதான் வச்சு ரஜினி சார் கோர்ஸா வைக்கணுமேன்றதுக்கு, இல்லைன்னா நீங்க எதார்த்தமா வச்சது? இல்ல சார், நான் அதை டிசைட் பண்ணல, டைரக்டர் தான் டிசைட் பண்ணாரு. ஸோ நீங்க அவர்கிட்ட நான் கொடுத்துட்றேன். டைரக்டர் சொன்னா நல்லா இருக்கும். So there could be some inspirations behind that name. Yes, you are probably in a right track. Yeah. Yeah, thank you. I believe cinema influences the society. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். அது நம்ம எல்லா படத்துல மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் அது சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அது கண்டிப்பா சொல்லணும். ஆனா அது ரொம்ப நேக்கா சொல்லணும் சார். அண்ட் கொடுக்க கூடாது சினிமா மூலியமா. அதுவும் நான் ரொம்ப நம்புறேன். இந்த படத்துலயே ஒரு சின்ன மெசேஜ் இருக்கு. அது இப்ப சொல்ல முடியாது. நீங்க பார்த்து சார் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா அது சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் பிரேக் ஆயிடும். ஸோ அதை வந்து நீங்க படம் பார்த்து தெரிஞ்சது கண்டிப்பா ஒரு நல்ல மெசேஜ் சார். கடைசியா இருக்கு, நீங்க சினிமாவுக்கு வந்து ஒரு 15 வருஷம் இருக்கு, 20 படம் பண்ணிட்டீங்க. ஒரு போட்டியில வந்து யாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில ஹெல்ப் பண்றது இல்லை, நான் தனியா வளர்ந்தேன், நடிகர்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு ரொம்ப உருக்கமா சொல்லியிருக்கீங்க.
ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க, என்ன காரணம்? இப்போ யாராவது ஹெல்ப் பண்றாங்களா? இல்ல சார், ஹெல்ப்னு இல்லை, என்ன ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்தது சார். ஏன்னா என்னோட ஒவ்வொரு படமும் வந்து நான் ஒரு படமா கன்வெர்ட் பண்றதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுது சார். இப்போ கட்டா குஸ்தியே பாத்தீங்கன்னா 6 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. வேலன் வந்துட்ட வெள்ளக்காரன் 4 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. எஃப்ஐஆர் இப்போ அவர் சொன்னார் பாருங்க, 3 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு 9 படம் டிராப் ஆச்சு. ஐ டோன்ட் டிசர்வ் ஆல் திஸ்ன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த வலி அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. அதனால தான் சார் ஃபுல் ஃபிளெஜ் ப்ரொடியூசரா மாறினேன். இப்போ மாறும்போது எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ஒரே வருஷத்துல ஹிட் கொடுக்குறேன். திருப்பி வெளியே போய் படம் பண்ணலான்னு பார்த்தா 3 வருஷம் ஓடிச்சு சார். திருப்பி என் படம் திருப்பி கையில் எடுக்கும் போது தான் ஆரியன் ஒரே வருஷத்துல திருப்பி வர ஸ்கிரீனுக்கு. அதனால இப்போ அடுத்த 5 படம் நான் என் படத்தில் தான் பண்ண, வெளியே பண்ண மாட்டேன்னு நான் டிசைடே பண்ணிட்டேன் சார். இந்த ஒரு வருத்தம் தான் சார் எனக்கு. இது ஒருத்தர் மேல இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இது ஜென்ரலா என்னோட ஃபீலிங், அது என்னோட வருத்தம். அப்புறம் நடிகர்கள் பத்தி நீங்க கேட்டீங்க, அப்படி நான் ஒன்றும் சொல்ல. பட் என்னன்னா சார், என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நம்ம ஒரு அட்மையர் பண்ற பல பேர் இருக்காங்களா சார் சினிமால, யாருமே கால் பண்ணி பெருசா விஷ் பண்ணதில்லை. அந்த படம் பயங்கரமா ஓடும். அவங்க எல்லாருமே என்னோட டேரக்டர் கால் பண்ணிடுவாங்க, கால் பண்ணி மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனால் எனக்கு கால் வராது. அந்த மாதிரியான வருத்தங்கள் எனக்கு இருக்கு. அது ஏன் நமக்கு தொடர்ந்து இப்படி நடக்குது? ஏன் இப்ப நான் ஒரு படம் பார்த்தேனா சார், இப்போ சமீபத்தில் கூட 1-2 படங்களுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி 20 நிமிஷம் பேசியிருப்பேன். புது ஆர்டிஸ்டா இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்டா இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை. ஸோ நமக்கு என்ன தோணும்னா, நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் ஒரு 4 பேர் நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. அது எனக்கு நடந்ததே கிடையாது. சோசியல் மீடியாலையும் பாத்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து படத்தை பத்தி பெருசா போட்டது கிடையாது யாருமே. ஆனா அதே டைரக்டர்ஸ் படம் பார்த்துட்டு கூப்பிட்டு கதை கேட்டுறாங்க. இந்த வழிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு சார். அது என்னன்னு எனக்கும் புரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட். ஒரு நாள் கண்டிப்பா ஐ வில் ஆல்சோ கம் டு அ பிளேஸ் வேர் ஐ கெட் தட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்புள் அரௌண்ட். ஏன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். இனிஷியல் முண்டாஸ் பட்டி அந்த டைம்ல நிறைய விஷால் அண்ட் ஆர்யா வந்து ஜீவா படம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் வருஷமா அது நடக்கல. எனக்கு என்னன்னு ஒன்றும் மேபி ஹவ் டு டு பெட்டர் ஃபிலிம்ஸ், பிகர் ஃபிலிம்ஸ் எனக்கு தோணுது சார். அதான் சார், அது டைரக்ட் ஓடிடி ஃபிலிம் சார். அது அதுக்காக தான் எடுத்தேன். அதனால வந்து அதுக்காக வெயிட்டிங். அது எப்போ ஓடிடி ஸ்ட்ரைக் ஆகும் நான் கண்டிப்பா டைரக்ட் ஓடிடி கொண்டு வருவேன் சார். ஜிப்ரான் சார், கொல்லாது கொள்ளை அழகாடு அந்த பாட்டு ட்ரெண்டில் இருக்குது. இந்த பாடல் உருவான சூழல் சொல்ல முடியுமா? என்ன பாட்டு? கொல்லாது கொள்ளை அழகாடு பாட்டு ட்ரெண்டில் இருக்குது. இந்த பாடல் உருவான சூழல் பற்றி சொல்ல முடியுமா? ஆமா ஆமா அந்த கை. ஓகே. இல்லை சார், இல்லை நான் ஆக்சுவலி ஃபிலிம்ஸ் பார்த்து தான் பண்ணோம். அண்ட் எப்படி சொல்றது, இல்லை சார், பிகாஸ் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் பற்றி ஓகே. ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர். அண்ட் அவரோட கேரக்டர் சேஞ்சஸ் இந்த பாட்டுல மட்டுமே கொஞ்சம் சிரிப்பாரு. ஸோ அதனால அவருக்குள்ள ஓகே லவ் வந்து ப்ளூம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கான்செப்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி 2 ஆப்ஷன் கொடுத்தேன், 2மே எடுத்துக்கிட்டாங்க. அப்படிதான் வந்துச்சு. ரொம்ப நன்றி.